மாமா ஒரு 200 ரூபாய் பணம் கொடுங்க. எவ்வளவு? 200? உனக்கா? என்ன செலவோ? ஏன் உங்களுக்கு அவசியம் தெரியணுமா? எனக்கு இல்ல, எங்க அக்காக்கு தெரியணும். குழந்தை ஒண்ணு தெரிஞ்சுக்க, இந்த வீட்டுல இந்த மாமனுக்கு தனியா மகுடம் ஒண்ணு வச்சிடல தலையில. நான் வெறும் கணக்கன்னா காரணம் வரதாலும் கணக்கு எழுதிடணும். இல்லன்னா என் கணக்கு தீத்துருவா அந்த புண்ணியவதி. நான் யாருக்கும் கணக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப நீங்க பணம் தர போறீங்களா இல்லையா? கணக்கு தரமாட்டேன்னு சொல்றதுல புருஷன் கொண்டாட்டிக்குள்ள என்ன ஜோடி பொருத்தம் போ. ஒண்ணு பண்ண நேரா விறுவிறுன்னு மாமியார்ட்ட போ, ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு வந்துரு, காசு கொடுத்துறேன். நான் ஏன் ஒருத்தர்கிட்ட கையேந்தி நிக்கணும்? ஏன் தான் ஆட்சியில பாதி பங்கு எங்க வீட்டுக்காரருக்கு உண்டுல்ல. தாராளமா இருக்கு, அது இப்பவே செலவு பண்ணிருந்தோங்கிறியா? அம்மாடி குழந்தை குட்டி எல்லாம் பிறக்கணும் உங்களுக்கு, இன்னும் எவ்வளவோ இருக்கு. வேண்டாமா அம்மாடி வேண்டாமா. என்னடா நிஜமா அம்மா பக்கத்துல இருக்க பாத்திரமா சுத்தமான சொன்னாங்க, எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. என்னங்க சாவி அம்மா கிட்ட கொடுத்துருங்க. ஐயோ அதையே எடுத்துக்கிட்ட. இனிமே அது என்கிட்ட தான் இருக்கும். என்ன விளையாடுறியா? இந்த மாதிரி தாலி கொத்து இல்லாம அக்கா முன்னால போய் என்ன கொண்டுடுவா தாயே. செஞ்சு கொடுத்துருமா. அத்தை ஏன்டா இங்க வச்ச? நீங்க ஏன் மாமா பயப்படுறீங்க? எது நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். எனக்கு உயிர் போறத நீ பாக்குறேங்கறியா? இப்படி ஒரு ஆசையா? சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்காதமா. கொடுத்துருமா. ஒண்ணு பண்ண, அந்த சாவி குத்த என்கிட்ட கொடுத்துரு. நான் என்ன பண்றேன், அக்கா கிட்ட கொடுத்துறேன். நீ என்ன பண்ற, அங்கிருந்து வாங்கிக்க. இல்லன்னா என்ன ஏமாத்துற மாதிரி அது மாதிரி ஏமாத்துரு. எப்படி? அதெல்லாம் நடக்காது மாமா. பார்வதி, அந்த கொத்து சாவி இப்படி கொடு. உங்ககிட்ட எதுக்காக கொடுக்கணும்? அது என்கிட்ட தான் இருக்கணும். இது வரைக்கும் உங்ககிட்ட இருந்தது போறோம், இனிமே அது என்கிட்ட இருக்கட்டுமே. இந்த வீட்டையே நீ அதிகாரம் பண்ணுன்னு நினைக்கிறியா? இத்தனை நாள் நீங்க சர்வாதிகாரம் பண்ணிட்டு வந்தீங்க, அதுல பாதி உரிமை எனக்கு இருக்கிறதுல என்ன தப்பு? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. வீட்டுக்கு பெரியவளா நிர்வாகத்தை பாத்துக்கிட்டு இருந்தா, கொத்து சாவியை முந்தாடியில முடிஞ்சு விட்டு 30 வருஷமா வீடெல்லாம் கலகலான்னு சுத்திக்கிட்டு இருந்தா, நேத்து வந்த பொண்ணு உன்னால அவன் மாதிரி சுத்த முடியுமா? நல்லா இல்ல. என்ன இந்த வீட்டுல பிரச்சனை? ஏண்டா என்ன அவமானப்படுத்தணும்னு ஒவ்வொன்னா செய்துக்கிட்டு வர்றீங்களா? கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம இந்த வீட்டு நிர்வாகத்தை நானே கவனிப்பேன்னு சொல்ற அளவுக்கு நீ அவளுக்கு இடம் கொடுத்திருக்கிறல்ல? அவர் ஒன்னும் இடம் கொடுக்கல, நானா தான் எடுத்துக்கிட்டேன். நீங்க ஆஸ்தி பாஸ்தி கட்டி காக்குற லட்சணத்தை நான் தான் அன்னைக்கே பார்த்தனே. இனிமேயும் உங்க பொறுப்புல விட்டா எங்க கதி அதோ கதிதான். இதோ பாருங்க, உங்களுக்கு ஏதாவது வேணும்னா எங்களை கேட்டு வாங்கிக்கிட்டு பெரியவங்களா ஒழுங்கா கிருஷ்ணாராமான் இருங்க. கேட்டேடா அவ தூக்கி எறிஞ்சு பேசுறத? ஏண்டா பாத்துட்டு நிக்கிற? அம்மா என்ன ஒண்ணும் கேட்காதீங்க, இந்த விஷயத்துல என்ன சம்பந்தப்படுத்தவும் படுத்தாதீங்க. இந்த வீட்டு நிர்வாகங்கிறது உங்க 2 பேருக்கும் உள்ள பிரச்சனை, நீங்களே தீர்த்துங்க. என்ன மாமா? என்ன ஒரு மனுஷன் மதிச்சு நியாயத்தை எங்கிட்ட கேட்கறீங்க? இந்த வீட்டுல என்ன கேட்கறது ஒண்ணு, இந்த திண்ணைய கேட்கறது ஒண்ணு. என்ன விட்டுப்பா. நான் சொன்னதுதான். இந்த வீட்டுல எதுவா இருந்தாலும் என்ன கேட்டுதான் செய்யணும். வாங்கத்தான். என்னமோ தம்பி, நீங்க அடிக்கடி இங்க வந்து போறது எங்க மனசுக்கு எவ்வளவோ சந்தோஷமா இருக்கு. லட்சுமி கூட உங்க மூலமா தனக்கு எப்படியும் விடிவு காலம் பிறக்குங்கிற நம்பிக்கையோட தான் இருந்துகிட்டு இருக்கா. அத்தை, அண்ணி மேல அன்பு, பாசம், பச்சாதாபம் எல்லாமே அண்ணனுக்கு இருக்கு. தான் மனைவியை பிரிஞ்சு தான் மகனை கூட தான் பார்க்காம இருக்கிறத நினைச்சு அவர் வருத்தப்படாத நாளே கிடையாது. ஆனா அம்மாவுடைய குணம் தான் இன்னும் மாறல. அதுக்காக அதீரியப்பட வேண்டியதில்லை. அண்ணி அந்த வீட்டுல கொண்டு போய் வச்சு அவங்க சந்தோஷமா வாழ்றதை பார்க்கணும்னு தான் நான் தினமும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் தான் அத்தை, அப்புறம் எல்லாமே சரியா போயிடும். அக்கா, உன் மகன் ரொம்ப குறும்புக்காரனா இருக்கான். இவனை எடுத்துட்டு போய் நானே வளர்க்கலான்னு இருக்கேன். நீ என்ன சொல்ற? அம்மா, உன் பேரனை அக்கா எனக்கு ஸ்வீகாரமா கொடுத்துட்டா. இனிமே நான் தான் வளர்க்க போறேன். ரொம்ப சந்தோஷமா. அவன் இங்க இல்லைன்னா அவங்க அப்பாட்ட வளர போறான். அதுல எங்களுக்கெல்லாம் பெருமை தானம்மா. அத்தா, இவனோட அம்மாவும் பாட்டியும் எனக்கு உத்தரவு கொடுத்துட்டாங்க. இவனை நம்ம வீட்டுக்கு கொண்டுட்டு போலாமா? ஏடா கண்ணா, எங்க கூட வர்றியா? இங்க பாரு, அங்க நீ வந்தீங்கன்னா உங்க அப்பா பார்க்கலாம், இன்னொரு பாட்டியை பார்க்கலாம். என்ன? ஏன் பார்வதி, குழந்தைய நம்ம நிஜமாக எடுத்துட்டு போனா என்ன? நல்லா இருக்க. நான் ஏதோ விளையாட்டுக்கு சொன்னா இவனை பிரிஞ்சு எங்க அக்காவால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. இல்ல பார்வதி, எனக்கு இப்ப ஒரு யோசனை தோணுது. கொஞ்ச நாளைக்கு குழந்தை நம்ம கூட இருந்ததுன்னா எங்க அம்மா மனசை மாத்துறது ரொம்ப சுலபமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உங்க அக்கா கூட நிரந்தரமா அங்கேயே வந்து தங்கிடலாம். இங்க பாரு, குழந்தை நம்ம எடுத்துக்கிட்டு தான் போறோம். அண்ணிட்ட சொல்லிடு. சரி அக்கா. அண்ணி, அண்ணி, இந்த செல்வத்தை பிரிஞ்சு உங்களால இருக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த பிஞ்சு முகத்தினுடைய அழகான சிரிப்பை பார்த்துக்கிட்டே உங்க துன்பத்தை ஓரளவாவது மறந்திருக்கீங்கிறது எனக்கு தெரியும். ஏற்கனவே நீங்க கனவு நான் பிரிஞ்சிருக்கிறீங்க. இப்ப இந்த குழந்தையும் உங்ககிட்ட இருந்து பிரிச்சு உங்க துன்பத்தை அதிகப்படுத்தணுங்கிற கொடுமையான எண்ணம் எனக்கு சத்தியமா இல்லை. நீ உங்களுக்கு நல்வாழ்வு கிடைக்காதான்னு தான் நானும் உங்களை விட அதிகமா துடிச்சிட்டு இருக்கேன். அதனாலதான் இந்த யோசனை சொன்னேன். நான் சொல்றதை கேளுங்க. நீ குழந்தை அங்க இருந்தா குழந்தை மேல அம்மாவுக்கு பாசம் ஏற்படலாம். அதனால அவங்க வைராக்கியமும் மாறலாம். அக்கா,
அவர் சொல்றதுல எனக்கும் நம்பிக்கை ஏற்படுது. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். நினைச்சு பாருக்கா. லட்சுமி, குழந்தை கொஞ்ச நாள் அங்கதான் இருக்கட்டுமே. மாப்பிளையும் தன் மகனை பார்த்த மாதிரி இருக்கும். அதனால் கடவுள் புண்ணியத்துல நல்லது ஏற்படலாம் இல்லையா? இந்த குழந்தைக்கு எந்தவித குறையும் இல்லாம நாங்க பாத்துக்கிறோம் அண்ணி. சரின்னு சொல்லுங்க. சொல்லுங்க அண்ணி. நான் வர்றேன் அண்ணி. வர்றேன் அத்தை. வரட்டுமா? வரேம்மா. அண்ணா, இந்த குழந்தை ரொம்ப அழகா இல்ல? ஆமா துரை, ரொம்ப அழகா இருக்கு. இது யாருடைய குழந்தை தெரியுமா? தெரியும். இது ஏன் குழந்தை இல்லையா துரை? இல்லையா பார்வதி? சொல்லுங்க, என் குழந்தை தானே? ஆமாண்ணா, இவன் உங்க மகன் தான். மீனாட்சி, மீனாட்சி. ஏய் பார்வதி, இங்க வாய. அம்மா மாடிக்கு வந்திருக்காங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. என்னவா? இங்க வா, இங்க வா. அப்படி எப்படி? வேண்டாங்க. நான் காரணமா தான் சொல்றேன். நான் சொல்றத கொஞ்சம் கேளு. சீக்கிரம் சீக்கிரம். ஏடி மீனாட்சி, நானும் 4-5 நாளா சொல்லிட்டே இருக்கேன், இது எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி வையன்னு. உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லையா? இந்த பீரோல இருக்கிறது எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி கொண்டா. இவன் பழகணுமே, சொல்லி விட. பரிதாபமா இருக்குங்க. சரி சரி, அந்த பொறுப்பை நானே இப்ப எடுத்துக்கிறேன். ஆரம்பி ஆரம்பி. ஆரம்பிச்சிட்டாடா ஆரம்பிக்க. உன்னதாண்டா இப்ப அழுகையை நிறுத்த போறியா இல்லையா? எவ்வளவு பெரிய தொல்லையா போச்சே. என்னம்மா இது? குழந்தை இப்படி ஒரேடி அழுதுகிட்டே இருக்கு. அழுது தொலைக்கட்டுமே, அதை பத்தி நமக்கு என்னடி? உன் வேலையை பாரு, எல்லாத்தையும் எடுத்துட்டு போ. நல்லா இருக்கேன்னு அழுத்துக்கிறது. குழந்தைய சமாதானப்படுத்த தெரியணும். சும்மா இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? ஏன் உங்க வீட்டுல தான் 4-5 வேலைக்காரங்க இருக்காங்களே, அவங்களை யாரையாவது கூப்பிட்டு இந்த அழுவைக்க பாத்துக்க சொல்லுங்க. அவங்களுக்கு வேற வேலை ஒண்ணு இல்லையா? என்ன அது? அம்மா நீயே சொல்லுமா. இவ சிநேகிதிகிட்ட இருந்து குழந்தைய எடுத்துக்கிட்டு வந்துட்டாலே தவிர அதை ஒழுங்கா வளர்க்க தெரிய வேண்டாமா? அதான் சொல்லிட்டு இருக்கேன். நீ குழந்தைய எடுத்துக்கிட்டு போய் அவங்க அம்மா ஆட்டி விட்டுட்டு வந்துடணும். சரிதானம்மா? அது எப்படி முடியும் அத்தை? அவளுடைய புருஷன் அவளை தள்ளி வச்சதுனால அனாதாசிரமத்தையோ எங்கேயோ சேர்ந்துட்டாளாம். இப்ப இவனை கொண்டு விடணும்னா நடுத்தரவு தான் விடணும். நடுத்தரவுல விடுறதா? நல்லா இருக்குன்னு சொல்றது. பார்வதி, இவனோட அழகி யார் சேர்க்கிறதா? 4 அறை அதெல்லாம் போல் இருக்கு. பார்வதி, அந்த குழந்தைய எப்படி கொண்டா? கொடுத்துட்டு. குழந்தை அழுதா அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு ஆகாரம் சாப்பிட வேலையோ என்னவோ அதை புரிஞ்சுக்காம 2 பேரும் இப்படி சண்டை பிடிக்கிறீங்களே. குழந்தைங்க கிட்ட எப்பவுமே அன்பா பழகணும். மீனாட்சி, குழந்தைங்க கொஞ்சம் பால் கொண்டா. லட்சுமி, 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 என்ன பாருமா. லட்சுமி, லட்சுமி. அக்கா. அண்ணி.
குழந்தைய எடுத்துக்கிட்டு போற. நீங்க எல்லாம் பாத்துக்கிட்டு சும்மா நிக்கிறீங்களே, அவ யாரா குழந்தையை தூக்கிட்டு போவ? அந்த குழந்தை இனிமே நம்மள்கிட்ட இருக்க முடியாதும்மா. ராமு, அந்த குழந்தையை பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியாதுடா. அவளாலே இருக்க முடியாதும்மா. என்ன? ஆமாம்மா, அது அண்ணியுடைய குழந்தை, எங்க அண்ணனுடைய குழந்தை, உங்க பேரம்மா, பேரன். லட்சுமி, 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 குழந்தை இல்லம்மா. இந்த குழந்தை உன்னுடையது மட்டும் இல்லை, என்னுடையது, நம்மளுடையது. எனவே இந்த குழந்தை என்னோடதான் இருக்கும். தயங்காத லட்சுமி, இனிமே நீயும் என் கூட தான் இருக்க போற. ராமு, துரை, அண்ணாமலை, எல்லாரும் வாங்கடா. என் மருமகளை வீட்டுக்கு கூப்பிடுங்கடா, வீட்டுக்கு கூப்பிடுங்க. அண்ணி, நம்ம எல்லாருக்குமே நல்ல காலம் பிறந்துடுச்சு. வாங்க அண்ணி, வாங்க. லட்சுமி, லட்சுமி, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எம்மாடி பெரிய மகளே லட்சுமி, வாமா வீட்டுக்கு போலாம். இந்த பாரு, அண்ணாமலை உன்னை நடத்தி கூட்டி போவாட்டா, கார் கூட இருக்கிறா. வாங்க வாங்க.